لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون الله لا إله إلا هو الحي القيوم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, என் உயிரே போனாலும் என் இறைவன் ஒருவனே என்கிற இந்த தொடர் தலைப்பிலே அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய எந்த சோதனைகளாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக மனதை தளர விடாமல் அல்லாஹ் மீதான நம்பிக்கையிலிருந்து பிறண்டு விடாமல் இருக்க வேண்டும் என்பதை பற்றி அறிந்து வருகிறோம். அந்த சோதனைகளிலே பொருளாதாரம் தொடர்பான எப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு ஏற்பட்டாலும் அதிலே நாம் தளர்ந்து விடக்கூடாது என்பதை நேற்றைய தினம் தெரிந்து கொண்டோம். மற்றும் ஒரு சோதனை மனிதனுடைய இறை நம்பிக்கையை உரசி பார்க்கக்கூடிய ஒரு கட்டத்திலே பலருடைய இறை நம்பிக்கையும் கேள்விக்குறியாக்கப்படுகிற வகையில் ஏற்படுகிற ஒரு சோதனை உயிர் சம்பந்தப்பட்ட சோதனை. சில நேரங்களில் சில நோய்களாக உருவெடுத்து சிலருக்கு அது நீண்ட நாட்கள் தொடருகிற நோய்களாக அமைந்து சிலருக்கு திடீர் மரணத்தையும் ஏற்படுத்தும். சிலருக்கு விபத்துகள் போன்ற நிலையில் உயிர் இழப்புகள் ஏற்படும். இது போன்ற உயிரிழப்புகள் வருகிற பொழுது, நோய் ஏற்படுகிற பொழுது, இது தொடர்பான கஷ்டங்கள் துன்பங்கள் நிகழ்கிற பொழுது இதை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் இந்த தருணத்தில் அல்லாஹு மீதான நம்பிக்கையிலே தளர்ந்து விடக்கூடாது. அல்லாஹுதான் இந்த நோயை நமக்கு கொடுத்திருக்கிறான், அல்லாஹுதான் நமக்கு இந்த துன்பத்தை கொடுத்து சோதிக்கின்றான், அல்லாஹு ஏதோ இதிலே நமக்கு நன்மைகளை வைத்திருக்கிறான், நாம் சகித்து கொள்வோமேயானால் நமக்கு மறுமையில் மகத்தான சுவனத்தை வழங்குவான், நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதையெல்லாம் மனதிலே சுமந்தவனாக இறை நம்பிக்கையில் உறுதி பெறக்கூடியவனாக இருக்க வேண்டுமே தவிர உருக்குலைந்து போகக்கூடியவனாக இருந்து விடக்கூடாது. ஆனால் இந்த மரணம் உயிரிழப்புகள் தொடர்பாக வருகிற பொழுது எத்தனையோ பேர் இந்த மார்க்கத்தை விட்டு அப்படியே தடம் புரளக்கூடிய ஒரு நிலைக்கு பலவீனத்திற்கு ஆட்படுவதை பார்க்கிறோம். அப்படி ஒரு மாற்றத்தை இந்த மரணங்கள் உயிரிழப்புகள் கடும் நோய்கள் ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களின் உயிரை விட மேலான தூதர். அப்படி சஹாபாக்களோடு வாழ்ந்து இறந்து விட்ட நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை என்று அங்கே உமர் ரலியல்லாஹு அவர்கள் உட்பட பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு கட்டத்தில் யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க மரணிச்சிட்டாங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா அவர்களுடைய உடம்புல தலை இருக்காது என்கிற வகையில் ஆவேசப்பட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அதிலே ஒரு சிலர் அது எப்படி தூதர் எப்படி மரணிக்கலாம், அவரா மரணிப்பது என்று சொல்லி இந்த மார்க்கத்தை விட்டே விரண்டோடினார்கள் என்றெல்லாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள், எழுந்து வந்து விடுவார்கள், இப்ப மரணிக்கல என்று அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில். ஏன்? நம்முடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் விருப்பத்திற்கும் அன்பிற்கும் மிகவும் நெருக்கமானவர்கள் திடீரென்று நம்மை விட்டு பிரிந்து விட்ட உடனேயே அந்த நேரத்தில் ஒரு யோசனை வரும், மரணம் எல்லோருக்கும் வரும், இவருக்கும் வந்திருக்கிறது என்று வராமல் இது மரணம் தானா, அல்லது உறங்குகிறார்களா, அல்லது மூர்ச்சை அதாவது மயக்கம் அடைந்திருக்கிறார்களா, எழுந்திருப்பார்களா என்கிற மாதிரியான ஒரு யோசனை இருக்கும். ஒரு கட்டத்தை தாண்டி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று பலரும் சொன்னதற்கு பிறகும் அவரை ஒரு கஃனிட்டு மக்கள் பார்வைக்கு அந்த ஜனாசா வைக்கப்பட்டதற்கு பிறகும் கூட இவர் எழுந்து வந்து விடுவாரா, மயக்கமாகத்தான் இருக்கிறாரா, நாம் தான் மரணித்து விட்டார் என்று அவசரமாக முடிவெடுத்து விட்டோமா என்றெல்லாம் உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு அந்த பாச பிணைப்புகள் இந்த மாதிரியான ஒரு நிலையில் தள்ளும். சஹாபாக்கள் காலத்தில் அப்படி ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சுன்ஹு என்கின்ற ஊரில் இருக்கிறார்கள், வருகிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனேயே நபிகளாருக்கு முத்தமிட்டு சொன்னார்கள், திபுத ஹய்யம் வ மையிதா. நபி அவர்களை பார்த்து அழகாக சொன்னார்கள், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நறுமணம் கமிழ்ந்தது போல இறந்த நிலையிலும் நறுமணம் கமிழ்ந்திருக்கிறீர்கள். மௌத்தாயிட்டீங்க, அது இப்பவும் மனமா இருக்கிறீங்க என்பதாக ரொம்ப இலக்கியமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அங்கே சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்பதை பதிவு செய்தார்கள். பல்வேறு வசனங்களை அந்த சபையிலே நினைவுபடுத்தினார்கள். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது தூதர் என்று வேறில்லை. அவர் என்ன கடவுளா, எல்லா நாளும் நித்திய ஜீவனாக நிலைத்திருப்பதற்கு என்ற அர்த்தத்தில் அவர் அந்த வசனத்தை நினைவுபடுத்துகிறார். முஹம்மது தூதரை அன்றி வேறில்லை. கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் சென்று விட்டார்கள், வாழ்ந்தார்கள், இறந்தார்கள். அதையெல்லாம் எல்லோரும் ஏற்றிருக்கிறோம். நம்முடைய ஆதிப்பிதா ஆதம், அவர் வழியாகத்தான் நாமே பல்கி பெருகி பிறந்து வந்திருக்கின்றோம். ஆதம் இறந்தார், எல்லோரும் ஏற்றிருக்கிறோம். நபி மூசா இறந்திருக்கிறார், ஏற்றிருக்கிறோம். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் இறந்திருக்கிறார், ஏற்றிருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார், ஏற்றிருக்கிறோம். நபிகள் பெருமகனார் இறந்தார்கள், அங்கே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் இது என்ன நியாயம்? கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்பாக தூதர்கள் சென்று விட்டார்கள். அஃபையும் மாத்த, இவர் இறந்து விட்டால், அவ் குத்தில, ஒருவேளை கொல்லப்பட்டு விட்டால், இன்கலப்தும் அலா அல்காபிக்கும், உங்கள் மார்க்கத்தை விட்டு நீங்கள் அப்படியே புறமுதுகு காட்டி போய் விடுவீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்படி யாராவது புறமுதுகு காட்டி போவார்களே ஆனால் அல்லாஹ்வுக்கு ஒரு தீங்கும் ஏற்பட போவதில்லை. நபிகளாருக்காக வந்து நபிகளாருக்காகவே போய்விட்டீர்களா? போங்களேன், அல்லாஹ்வுக்கு எந்த தீமையும் கிடையாது, எந்த துன்பமும் ஏற்பட போவது கிடையாது என்ற இறை வசனத்தை அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நினைவுபடுத்தினார்கள் என்பதையெல்லாம் சஹீஹுல் புகாரில பல்வேறு இடங்களில் பார்க்கலாம். 3667வது செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆக ஒரு உயிர் இழப்பு என்பது நம்முடைய ஈமானை உரசி பார்ப்பதில் உச்சகட்டமான இடத்தை பெற்றிருப்பதை பார்க்கிறோம். இது மாதிரியான இழப்புகள் ஏற்படுகிற பொழுது, துன்பங்கள் ஏற்படுகிற பொழுது, கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது, நோய் ஏற்படுகிற பொழுது ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும்? எந்த நேரத்திலும் சரி, நான் தளர்ந்து போக மாட்டேன், அல்லாஹ் மீது வைத்திருக்கிற இந்த நம்பிக்கையிலிருந்து தளர்ந்து விட மாட்டேன், அதுல நான் உறுதியாகத்தான் இருப்பேன் என்கிற மனநிலையில் இருக்கணும். ஒரு மூமின் ஒரு மரத்திற்கு ஒப்பானவன். எப்படிப்பட்ட மரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை நம்பிக்கையாளரை ஒரு மரத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறார்கள். எப்படி குறிப்பிடுகிறார்கள்? சஹீஹுல் புகாரியில 61வது செய்தியில பார்க்கலாம். இன்னமின ஷஜரி ஷஜரா, மரங்களில் ஒரு வகையான மரம் இருக்கிறது. லா யஸ்குத்து வரகுஹா, அதனுடைய இலை உதிர்வதே கிடையாது. அப்படி ஒரு மரம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதற்கு பிறகு சொல்கிறார்கள், வ இன்னஹா மஸலுல் முஸ்லிம், அது முஸ்லிமுக்கு உதாரணமானதாகும், இறை விசுவாசிக்கு உதாரணமானதாகும் என்று சொல்லி அந்த சஹாபாக்களிடத்திலே அது எந்த மரம் என்று எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், ஹிய நஹ்லா, அதுதான் பேரிச்சை மரம் என்றார்கள். இந்த மரம் வளர்ந்திருக்கிற பொழுது அதனுடைய இலையில் ஒன்று கூட உதிராமல், அது தளராமல் இருப்பது போல ஒரு முஸ்லிம் எந்த துன்பம் வந்தாலும் தளராமல் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது போன்று நாம தளராமல் இருக்கணும், எந்த துன்பம் வந்தாலும் சரி. இது மரணம் என்பது இறுதி கட்டம். அந்த மரணத்தினுடைய காரணியாக நமக்கு அமைந்திருக்கக்கூடிய காலில் குத்தப்படுகிற முள்ளாக இருந்தாலும் சரி, சின்னஞ்சிறு நோயாக இருந்தாலும் சரி, சின்னஞ்சிறு சிரமங்களாக இருந்தாலும் சரி, அது நாட்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய உடலில் சில உறுப்புகள் சேதமடைந்தாலும் சரி, ஊனமுற்றவனாக நடமாடினாலும் களமாடினாலும் சரி, இந்த குறைகளில், இந்த இழப்புகளில், இந்த நட்டங்களில், இந்த நோய்களில் ஒருபோதும் ஈமானை இழந்து விடாத அளவிற்கு தளராத உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதற்கான வழிகளை நமக்கு மார்க்கம் ரொம்ப அழகாக சொல்கிறது. ஒரு மூமின் எப்படி இருக்கணும்? இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கிறது என்ற நம்பிக்கையில் தெள்ளத் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி தெளிவாக மனம் தளராமல் நாம் இருப்பதற்கான வழியை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். முதல் அம்சம் என்ன தெரியுமா? இவை அனைத்தும் அல்லாஹுவால் எழுதப்பட்ட விதி. நமக்கு நோய் வருதா, அவன் எழுதப்பட்ட அடிப்படையில் நடந்திருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் ஒரு மரணம் ஒருவருக்கு ஏற்படுகிறதா, அல்லாஹ் எழுதி வைத்தான், அது நடந்திருக்கிறது. இவை அனைத்தையும் முன்பே அல்லாஹ் தீர்மானித்து விட்டான், அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மிடத்தில் இருக்கின்ற ஒரு பொருள் கையை விட்டு தவறி விழுந்து உடைந்து விட்டதா, அல்லாஹ் நாடினான், நடந்திருக்கிறது.
அனைத்தும் அவன் எதை தீர்மானித்தானோ அது நடந்து முடிந்து விட்டது என்ற விதியின் மீது தெளிவான நம்பிக்கையை கொள்வோமையானால் தளர மாட்டான். அல்லாஹ் தன் திருமறையில ரொம்ப அழகான முறையில் 57வது அத்தியாயம் ஹதீத் என்கிற அத்தியாயத்தில் 22, 23 வசனத்திலே குறிப்பிடுகிறான். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த், பூமியிலே ஒரு துன்பம் ஏற்பட்டால், வலாஃபி அன்ஃபுசிக்கும், அல்லது உங்களிடத்திலிருந்து ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்படுமானால், இல்லா ஃபி கிதாப், இவை அனைத்துமே அந்த ஏட்டில் தெள்ளத் தெளிவாக பதிவு செய்யப்பட்டே தவிர வேறு எப்படியும் கிடையாது. அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்பொழுது பதிவு செய்யப்பட்டது? மின் கப்லி அன் நப்ராஹா, அதை உலகத்திலே அல்லாஹ் நிகழ்த்துவதற்கு முன்னதாகவே. அல்லாஹ் சொல்கிறான், அதை நாம் நிகழ்த்துவதற்கு முன்னதாகவே அந்த ஏட்டில் பதிவு செய்து விட்டோம். அனைத்தும் எழுதப்பட்டு விட்டது. எல்லாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோமா, இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம், பூமி, சூரியன், சந்திரனை படைப்பதற்கு முன்னால் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் பதிவு செய்திருக்கின்றான். அது நடந்து கொண்டிருக்கிறது. அவன் எழுதியது படித்தான் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மனதிலே பதிவு செய்து கொள்வோமே, ஆனால் எதை கண்டும் நம்ம தளர வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஒரு இழப்பை கண்டும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நோய் ஏற்படுகிறது, இந்த நேரத்தில், இந்த வயதில், இந்த பருவத்தில் நமக்கு இப்படி ஒரு நோயை தந்து சோதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான். யாரால் மாற்ற முடியும்? அப்படி பயணிக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், எதற்காக இந்த விதியை நம்ப சொல்கிறான் தெரியுமா? லிகைலா தஸவ் அலாமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்காக நீங்கள் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. வலா தஃப்ரஹு இலாமா ஆத்தாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியவற்றுக்காக, அந்த வரவுக்காக நீங்கள் பெருமகிழ்ச்சி அடையாமல் இருப்பதற்காகவும் விதியின்படி நம்பிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். கடுமையான துன்பம். இப்ப நான் என்ன செய்யறேன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதுனது நடந்துருச்சு, நம்ம கையில் என்ன இருக்குது என்று பயணித்தால் நான் சுதாரித்துக் கொள்வேன். ஒருவேளை இது அல்லாஹ்விடமிருந்து எழுதப்பட்டதாக நான் நம்பவே இல்லைன்னு வைங்க, இந்த எதிர்ப்புகளை, இழப்புகளை என்னால் சமாளிக்கவே முடியாது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் சமூக வலைதளங்கள்ல, பத்திரிகைகள்ல வந்த செய்திகளை பார்க்கிறோம். நீண்ட நாட்கள் அன்பும் பாசத்தையும் பரிவையும் இரக்கத்தையும் முழுமையாக கொடுத்து வளர்த்த ஆளெடுத்த ஒரு மகளை விட்டு பிரிகிறார் தந்தை. அந்த ஒரே மக, அவ இல்லாம தகப்பனா இருக்கவே மாட்டார். அந்த மகள் வெளியூருக்கு சுற்றுலாவுக்கு போய்விடுகிறது. அப்ப என்ன ஆகுது? அந்த மகளும் அவரோடு சக கல்லூரி மாணவிகளும் சேர்ந்து ஒரு படகுல பயணிக்கிறாங்க. அப்ப படகு திடீர்னு தடுமாற்றம் அடைகிறது. அங்கே 1-2 பேர் தண்ணீரில் மூழ்கி இறந்து விடுகிறார்கள். மிச்சமானவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். உடனடியாக இவருக்கு தகவல் வந்து விடுகிறது, உங்க மக படகுல போனாங்க, அது நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருகிறது. கேட்ட உடனேயே தாங்க முடியல. ஒரு வகையான மன அழுத்தத்திற்கு ஆளாகி என்ன செய்யறாரு? மாரடைப்புல இறந்து விடுகிறார். அப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் கழித்து தகவல் வருகிறது, இல்ல செய்தி சொன்னோம், தவறுதலா சொல்லிட்டோம், உங்க மக இறக்கல, பொழைச்சிக்கிட்டாங்க, இறந்தது வேற ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்லி இறந்து போனவருடைய மனைவிட்ட, இந்த மகளின் தாயிட்டே சொல்லப்படுகிறது. இப்போ அந்த மகள் பிழைத்திருக்கிறாள், ஆனால் மகள் இறந்து விட்டாளோ என்ற செய்தியை கேட்டு தந்தை போய்விட்டாரே, இந்த உயிர் திரும்புமா? யோசிச்சு பாருங்க. இந்த தருணத்தை நினைத்து பாருங்கள். ஒரு மரணத்தை கேட்கின்ற அந்த தருணத்திலே மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? எந்த துன்பம் வந்தாலும் சரி, மரணம் உச்சகட்டம், எந்த துன்பம் வந்தாலும் சரி, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது என்றால், காலு, அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி, நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், ஓ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அவன் பக்கம் திரும்பக்கூடியவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒரு நாள் போகக்கூடியவங்க. யார் இறந்திருக்கிறா? மகளா? நானே மௌத்தா போற ஆள் தான், என்ன எனக்கு முன்னாடி அந்த அம்மா மௌத்தாயிடுச்சு, இப்படின்னு போக வேண்டியதுதான். தகப்பனாரா? நானும் ஒரு நாள் மரணிக்கக்கூடியவன் தான், எனக்கு முன்னால் இவரை மரணித்து விட்டார், நாங்களும் போகக்கூடியவர்கள் தான், அவர் கொஞ்சம் முன்னாடி போயிருக்க, நான் பின்னாடி போவேன், அவ்வளவுதான். என்ன அவர் பிரிஞ்சது தானா? அவரை சந்திக்கவே இயலாதா? நானும் இறந்து போகவே முடியாதா? நான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறேனா? கிடையாது, அனைவரும் மரணிக்க போகிறார்கள் என்கிற இந்த விதியை வைத்து நாம் நம்பிக்கொள்வோமேயானால் நாம் தளராத ஒரு நிலைக்கு வந்து விடுவோம். இதை நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது. அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒருவன், அல்லாஹுதான் இதை பதிவு செய்திருக்கின்றான், அதை இயக்கிக் கொண்டிருக்கிறான், நம்ம கையில் ஒண்ணுமே இல்லைன்னு போகும்போது இது போன்ற துன்பங்களால் இறை நம்பிக்கை பலவீனப்படக்கூடாது, பலமாகணும்.
துன்பம் வருகிற பொழுது, துயரங்கள் வருகிற பொழுது, கஷ்டம் வருகிற பொழுது, நோய் வருகிற பொழுது, மரணமே வருகிற பொழுது இறை நம்பிக்கை வலுவடையணுமே தவிர பலவீனம் அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பரிபூரணமான இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளை கண்டு ஆச்சரியம் அடைந்ததாக சொன்னார்கள். மற்றவர்களெல்லாம் இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்க வேண்டுமே தவிர இறை நம்பிக்கையாளன் துன்ப நேரத்தில் இறைவனை மறுக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளனாக போவானேயானால் இதுதான் வருத்தத்திற்குரிய நிகழ்வு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பரிபூர்ணமான ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருப்பான்? அஜபன்லில் அம்ரில் மூமின், இறை நம்பிக்கையாளர்களின் காரியங்களை கண்டால் ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன் அசாபத்துஹு சர்ரா, அவனுக்கு ஒரு நல்லது ஏற்பட்டால், மகிழ்விக்க கூடியது ஏற்பட்டால், ஷக்கர, அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விடுகிறான். ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. ஓ இதா அசாபத்துஹு லர்ரா, அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் சபர, பொறுத்து கொள்கிறான். ஃபகான கைரன் லஹு, அதுவும் அவனுக்கு நன்மையாகி விடுகிறது. சஹீஹ் முஸ்லிமிலே 2999வது செய்தியாக நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு ஆச்சரியம், என்னடா இது, இறை நம்பிக்கையாளர்களை அசைச்சு பார்க்க முடியலையே. நல்லது நடந்தா அல்லாஹ்வை புகழ்றான், துன்பம் ஏற்பட்டா அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்றான், இரண்டின் மூலமாகவும் நன்மையை பெற்றுக்கொண்டே இருக்கிறானே என்பது இறை நிராகரிப்பாளர்களுடைய பார்வையில் வருகிற பொழுது இவர்களை அசைக்கவே முடியவில்லையே, எதற்கும் தளராதவனாக இருக்கிறானே, இதுவல்லவா இறை நம்பிக்கை என்று ஆச்சரியப்படணுமா? அப்படி ஆச்சரியப்பட வைக்கணுமா? அல்லது நாமளும் சாதாரணமான முறையில் அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டு, நமக்கு நல்லது நடக்கும்போதெல்லாம் அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டு, திடீரென்று ஒரு துன்பம், துயரம், நோய், உயிர் இழப்பு என்று வரும் பொழுது அல்லாஹ் நம்மளை கைவிட்டான், ஏன் இறைவனுக்கு என் பிள்ளை தான் கிடைச்சதா, என்னுடைய தகப்பனார் அவர் தான் கிடைச்சாரா, என்னுடைய தாயார் தான் கிடைச்சாங்களா, ஊரில் எத்தனையோ பேர் இருக்காங்களே அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, எத்தனையோ பாவங்கள் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்லா இருக்கிறாங்களே, அவர்களுக்கெல்லாம் வராத சாவு ஏன் வீட்டில் வந்திருக்குதே என்ற மாதிரியான புலம்பலில் அவர்கள் எதை பிரதிபலிக்கிறார்கள் தெரியுமா? இறைவன் ஒரு முட்டாள் என்று நினைக்கிறார்கள். யாருடைய உயிரையோ கைப்பற்றுவதற்கு தப்பும் தவறுவாக இங்கே உயிரை கைப்பற்றி விட்டதாக நினைக்கிறார்கள் என்றால் இந்த இறை நம்பிக்கை இங்கே கேலிக்கூத்தாயிருச்சா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவான ஞானம் மிக்கவன் என்று நம்பி இருக்கிற நாம், ஒரு நீதிபதி என்பதை நம்பி இருக்கிற நாம், இந்த மாதிரியான உயிர் பிரிகிற தருணத்தில் மிகச் சரியான நேரத்தில் தான் இறைவன் உயிரை எடுத்திருக்கிறான், அதை அன்றே எழுதியிருக்கிறான், இன்றைக்கு இயக்கி இருக்கிறான், இதில் ஏதோ ஒரு நன்மைகளை அல்லாஹ் வைத்திருப்பான் என்று பொறுத்து கொள்ள வேண்டிய நிலைதான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இருக்கணும். எந்த துன்பமா இருந்தாலும் சரி, இது நோயினுடைய உச்சத்தில் ஏற்படுகிற உயிர் இழப்புகள், விபத்துகளால் ஏற்படுகிற உயிர் இழப்புகள், திடீர் மரணங்கள் என்பது மட்டுமல்ல, எந்த இழப்புகளா இருந்தாலும் சரி, இந்த விதியை நாம் ஆழமாக மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து இது போன்ற நிலைகளில் நாம் தளராமல் இருப்பதற்கான ஒரு வழி என்ன தெரியுமா? இந்த நேரங்களில் நாம் பொறுத்து கொள்வோமேயானால் அல்லாஹ்விடமிருந்து நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கின்றது என்கின்ற வெகுமதியை நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரில 5641வது செய்தியாக பார்க்கலாம், மா யுஸீபுல் முஸ்லிமு மின் நஸபின், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகிற ஒரு துன்பம், வலா வசபின் ஒரு நோய், வஹம்மின் ஒரு துக்கம், வஹுஸ்னின் கவலை, வலா அதன் தொல்லை, வலா கம்மின் மனவேதனை, எது வந்தாலும் சரி, எந்த அளவிற்கு, ஹத்த ஷௌகத யுஷாக்குஹா, அவனை குத்துகிற முள்ளாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட தருணத்தில் இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு, அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தே தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில் சொல்கிறார்கள். எது வந்தாலும் சரிங்க, காலில் குத்துற முள்ளா இருந்தாலும் சரிங்க, துன்பம் கவலை எல்லாத்தையும் உள்ளடக்கி பேசிட்டாங்க. நோய், துன்பம், கவலை, மனவேதனை, எப்படிப்பட்ட ஒரு இன்னலாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் இறைவன் புறத்திலிருந்து உனக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. என்ன செய்ய போற? இறைவா என்னை மன்னிப்பாயாகன்னு சொல்லி தஹஜ்ஜுதில் கேட்கிறோம், சஜிதாவிலே கேட்கிறோம், அத்தஹியாத்திலே கேட்கிறோம், கையேந்தி கேட்கின்றோம், கண்ணீர் வெடித்து கேட்கின்றோம். செய்த பாவங்களுக்காக நமக்கு கிடைக்க வேண்டிய மன்னிப்பை நாம் சந்திக்கின்ற இன்னல்கள், துன்பங்களின் போது சகித்து கொண்டமையால் நமக்கு கிடைக்கிறது என்றால் நாமே சகித்து கொள்ளக்கூடாது. இப்படி இருந்தோமையானால் இது நமக்கு பாவ மன்னிப்பாகவும் அமையும். அல்லாஹ் மீதான நம்பிக்கையில் தளராத ஈமானும் வலுவான ஈமானாகவும் நமக்கு அமையும். அடுத்த வழிமுறை என்ன? நாம் ஏற்றிருக்கிற மார்க்கம் இஸ்லாம் என்பதை அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹுவை நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு கட்டளையாகவே தெள்ள தெளிவாகவே சொல்லி இருக்கின்றான், ஒல நபுலுவன்னக்கும் பிஷைய்யிம் மினல் ஹௌஃப், பயத்தின் மூலம் உங்களை சோதித்தே தீர்வோம், வல் ஜூ, பசியின் மூலம் சோதித்தே தீர்வோம், ஒ நக்ஸி மினல் அம்வால், செல்வ இழப்பின் மூலமாக அதை குறைத்து, ஒ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி, உயிரிழப்பின் மூலமாக சோதிப்போம், வத்தமராத், பொருளாதாரம் விளை நிலங்களின் இழப்பின் மூலமாக சோதித்தே தீர்வோம் என்று திட்டவட்டமாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். நாம் முஸ்லிம் என்றால் சோதனைகளை சந்தித்தே தீர்வோம், இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. எப்படி பார்க்கணும்? நமக்கு சோதனை துன்பம் வராட்டித்தான் ஆச்சரியம் அடையணுமே தவிர வந்துச்சுன்னா அதுல ஆச்சரியப்படுகிற விஷயமே கிடையாது என்பதை நாம மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், சர்வ சாதாரணமாக ஏற்றுக்கணும். இப்போ ஒரு பாதை இருக்கு, ஒருத்தர் வழிகாட்டுறாரு, நீங்க போனீங்கன்னா ஒரு 7 ஸ்பீட் பிரேக் இருக்கும், கவனமா போங்க அப்படின்ட்டார். வண்டியில் போகிறோம், கவனமாகவே போகிறோம், ஒரு ஸ்பீடு பிரேக்கும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இருந்துச்சுன்னா அதுக்காக வேண்டி வேதனைப்படுவோமா? வேகமாக போய் கீழே விழுவ போகிறோமா? நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டோமேங்க 7 ஸ்பீடு பிரேக் இருக்குது, கொஞ்சம் கவனமாக தான் போகணும். அப்போ ஸ்பீடு பிரேக்கை தாண்டும் போது என்ன நினைப்பேன் தெரியுமா? ஒன்று முடிஞ்சிருக்கு இப்படி தான் நினைப்பேன் தவிர, ஐயோ இவ்வளோ வேகமாக வந்தோமே, தடால் நிப்பாட்டணுமே, எத்தனை பொருள் கீழே விழுந்துருச்சு, அல்லது நாம கீழே விழுந்துட்டோம், நம்மோட வந்தவங்க விழுந்துட்டாங்க என்று கவலைப்பட்டோமா? முன்னரே சொல்லப்பட்டு விட்டதே. அதே மாதிரி தான் இந்த துன்பங்களை பற்றி, துயரங்களை பற்றி, ஏழ்மையை பற்றி அனைத்தையும் முன்னரே அல்லாஹ் திட்டவட்டமா சொல்லிட்டான். விரும்பினால் உங்களுக்கு ஏற்படுத்துவேன்னு சொல்லல, கட்டாயம் ஏற்படுத்துவோம்னு சொல்லியிருக்கிறான். அது வரத்தான் செய்யும், மாற்றவே முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது என்று ஏற்றுக்கொண்டோமே ஆனால் இதில் நாம தளராமல் இருக்க முடியும். ஒரு ஏழ்மையாக இருக்கிறது என்று முறையிடுகிற பொழுது இறைவன்கிட்ட துவா செய்து உடனே கிடைக்கிறது என்றால் அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் அவனுக்கு இருக்காது. ஏழ்மை வருகிறதா, என்னை ஏற்றுக்கொண்டால் இதுதான் வரும், இதைவிட வரும், எப்படி ஒரு ஒப்பீடு இதைவிட ஏற்படும். இந்த ஒப்பீடுகளை நாம் கவனத்தில் கொள்வோமேயானால் எந்த விதமான தளர்வும் வராது. இப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதே போல நம்ம கடந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள், நமக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள், அந்த வாழ்க்கையின் மூலம் படிப்பினையை வழங்கியவர்கள், அந்த நபிமார்கள் எப்படியெல்லாம் பல துன்பங்களை எதிர்கொண்டார்கள், அவர்கள் எப்படி சுதாரிப்பாக இருந்தார்கள், தளராமல் இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதோ வானவர்களை கொண்டு வந்து நபியாக ஆக்கி, இறை தூதராக ஆக்கி, தூதுத்துவ பணிகளை செய்துவிட்டு அனுப்பவில்லை. மனிதர்களிலிருந்தே தூதரை நியமித்து அவர்கள் நம்மை போன்றே உண்பவர்களாக, உறங்குபவர்களாக, பலகீனங்களுக்கு உட்பட்டவர்களாக, பல்வேறு நஷ்டங்கள் கஷ்டங்களை சந்தித்தவர்களாக இருந்து அவர்களை பொறுமைசாலிகளாக, சகிப்புத்தன்மை மிக்கவர்களாக நமக்கு காட்டி, அதே மாதிரி நமக்கு ஒரு பாடத்தை அல்லாஹ் பிராக்டிக்கலாக கற்றுக் கொடுத்திருக்கிறானே, அவர்களுக்கு நம்மை விட அதிகமான சோதனைகளை கற்று, அவர்கள் நம்மை விட நிறைய சோதனைகளை பெற்று, அவர்கள் அந்த சோதனைகளை சகித்து கொண்ட காரணத்தினால் அதில் நமக்கு எவ்வளவு படிப்பினைகளை எல்லாம் நம்ம காட்டி கொடுத்திருக்கிறான்னு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் நம்ம ரொம்ப விருப்பத்திற்குரியவர்கள், மகனோ தாயோ தந்தையோ மனைவியோ சகோதர சகோதரிகளோ அல்லது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களோ யாரோ ஒருத்தர் இறந்து விடுகிறார், அல்லது இந்த இறப்பு தொடராக நடக்கிறது. வயசான நிலையில் நம்முடைய தாயார் இருக்கிறாங்க, தகப்பனார் இருக்கிறாங்க, தகப்பனார் இறந்துட்டாங்க, ரொம்ப கவலையாக இருக்கிறோம். ஓரிரு வாரங்கள் கூட கழியல தாயார் இறக்குறாங்க, ஓரிரு நாட்கள் கூட கழியல கூட உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இன்னும் சில மாதங்கள் கழியில் நமக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு வியாபாரத்தில் அடிபட்டிருக்கு. இப்படி ஒரு சோதனைகள் சுற்றி வரும் பொழுது ஒரு மனிதனை பொறுமையாயிருங்க, சகித்து கொள்ளுங்கள் என்று பலரும் சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது ஒரு வகையான எண்ண ஓட்டம் வரும். ஏங்க இதுக்கும் ஒரு அளவு வேணாமா, எவ்வளவுதான் எங்களால் தாங்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி வந்துவிடும். ஆனால் நமக்கான ஒரு அழகான முன்னோடி, லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, உங்களுக்கு இந்த தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறானே, அந்த முன்னோடி நமக்காக வேண்டி எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். உயிர் இழப்புகள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த உயிர் இழப்புகளை விடவா நாம் சந்தித்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எத்தனை இழப்புகளை சந்தித்தார்கள். நோய்வாய்ப்பட்ட நிலை மட்டுமல்ல, உயிரிழப்புகளும் உட்பட. நபிகளார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், அது மற்றவர்களுக்கு வருகிற நோயை விட 2 மடங்கு. இப்ப நம்ம மக்கள்கிட்ட பாருங்க, யாருக்கா காலில் அடிபட்டிருக்கும், டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருப்பார். மகனுக்கு முடியாமல் இருக்கும், டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருப்பார். மனைவிக்கு முடியாமல் இருக்கும், டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருப்பார். ஒரு வகையான ஒரு கவலையும் ஒரு உச்சகட்டமான நிலையும், அல்லாஹ் நம்மளை கைவிட்டான் என்கிற மாதிரியான ஒரு தளர்வும் ஏற்பட்டுறதை பார்க்குறோம். சிலர் இருப்பாங்க,
கால் அடிபட்டிருக்கும், கொஞ்ச நாள் பார்த்தா இடுப்பு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும், கொஞ்ச நாள் பார்த்தா கழுத்தில் ஒரு வலி வந்துருக்கும், கொஞ்ச நாள் பார்த்தா சுகர் பேஷண்ட்டுன்றாங்க. இப்படி அடுக்கடுக்கான நோய்களை சந்திப்பாங்க. சில நேரங்களில் பார்த்தா வீடுகளில் பல மரணங்களை சந்திப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நிலையில் உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்களை பார்த்து நாம் இந்த அளவிற்கு சோதிக்கப்படலை, நம்ம எவ்வளவோ பரவாயில்ல என்ற நிலையில் பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதோடு வருகின்ற சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. எந்த அளவிற்கு? அந்த நோயினுடைய உச்சம் 2 பேருக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்களை பார்த்து சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ரொம்ப கடுமையாக சிரமப்படுறீங்களேன்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஊ அக்கு கமா யூ அக்கு மின்கும் ரஜுலான், உங்களில் 2 பேர் சிரமப்படுவதை போல நான் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன். 2 பேருக்குரிய காய்ச்சல் ஒத்த நபருக்கு வந்திருக்கிறது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, 2 பேருக்குரிய காய்ச்சல் உங்கள் ஒருவருக்கு வந்திருக்கிறது என்றால் 2 பேருக்குரிய சகித்துக் கொள்கிற நன்மையும் உங்களுக்கு கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆமாம். ஒரு மூமின் சந்திக்கிற எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, அவனை விட்டு பாவங்கள் உதிர்ந்த இலைகளாக உதிர்ந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் கூட எந்த அளவிற்கு அதை சகித்து கொண்டவர்களாக பிரதிபலிக்கிறாங்கன்னு பாருங்க. 2 பேருக்குரிய ஒரு துன்பம் ரசூலுல்லாஹ் என்கிற ஒரு நபருக்கு வந்திருக்கிறது. அந்த ஒத்தை நபர் அதை ஏற்றுக்கொண்டு இதன் மூலம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிறார்கள் என்றால், யார் முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்ட ஒரு தூதர், சொர்க்கத்திற்கு அறிவிக்கப்பட்ட ஒரு தூதர், அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் இந்த நோயை கொடுத்திருக்கிறான், இன்னும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். எவ்வளவு சகிப்புத்தன்மை! அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை உயிரிழப்புகளை சந்தித்தார்கள். நோய் மட்டுமா, எவ்வளவு உயிரிழப்புகள் வரலாறுகளில் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே தன்னை நபி என்று வாதிட்டிருக்கிற அந்த தருணத்திலே பக்க பலமாக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள், நபிகளாருடைய மனைவி. அவங்க தான் பக்கபலமாக இருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்துவ அந்த பிரச்சாரத்தை மக்களிடத்தில் மேற்கொள்ளுகிற பொழுது ஏற்படுகிற எத்தனையோ சிரமங்களில், நெருக்கடிகளில், மன உளைச்சல்களில் ஆறுதலாக அருமருந்தாக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரை விட்டு மரணித்து விடுகிறார்கள். பக்கபலமாக இருந்த ஒரு செல்வ சீமாட்டி, தன்னுடைய மனைவி, பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவர், மலை மேலே நபிகளார் இருக்கும் பொழுது கணவருக்காக வேண்டி கீழிருந்து உணவுகளை சுமந்து வந்தவர் இறந்து விட்டார் என்பது எவ்வளவு ஒரு கவலையாக இருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கவலைப்பட்டாங்க. ஆனால் இறை நம்பிக்கையில எந்த தளர்வும் ஏற்படுத்தி கொள்ளல. அதே நேரத்தில் மக்கா மாநகரத்தில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தருணத்தில் மிகவும் பக்கபலமாக இருந்தவர்கள் அபு தாலிப் அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையின் சகோதரர். ஆனால் அந்த அபு தாலிப் கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதரவாளர், எதிர்க்க மாட்டார், நபிகளாருக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்தார். அபு தாலிப் என்ற ஒரு நபரின், ஒரு முக்கிய பிரமுகரின் பக்கபலம், ஆதரவு இருக்கிற காரணத்தினால் எதிரிகள் நபிகளாரை பகைத்துக் கொள்வதற்கு சற்று தயங்கினார்கள். அந்த அளவிற்கு ஒரு பக்கபலமா இருந்தாங்க. ஆனால் அபு தாலிப் அவர்களும் ஒரு தருணத்தில் இறந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட இறப்பு! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தாலிப் அவர்களிடத்துல கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தை ஏத்துக்குங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. படுத்த படுக்கையா இருந்த அபு தாலிப் அவர்களை சுற்றி அபு ஜஹலும் நிற்கிறான். என்னப்பா, நம்முடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டுட்டு போறியா, நீ இந்த முகமதுடைய மார்க்கத்தை பின்பற்றி போறியா என்று கேட்டு கேட்டு கடைசியில் அபு தாலிப் என்ன பண்ணிட்டாரு, பல் மில்லத் அப்துல் முத்தலிப், இல்லை நான் அப்துல் முத்தலிப் மார்க்கத்தில் இருந்துக்கிறேன், இறந்துட்டார். இணை வைப்பு கொள்கையிலேயே அவர் இறந்து விடுகிறார். தன்னுடைய தந்தையின் சகோதரர், நமக்கு உறுதுணையாக இருந்தவர், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கல, அப்படி இறக்கல. அதே நேரத்தில் பக்கபலமாக இருந்த இவரும் நம்மளை விட்டு போயிட்டார். மனைவியும் போயிட்டாங்க, தந்தையின் சகோதரரும் போயிட்டார். யார் இருக்கிறா நபிகளார் அவர்களுக்கு என்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்ததே. அந்த உயிரிழப்புகளை சந்தித்தார்களா இல்லையா? இதே நபி அவர்களுக்கு என்று உறவுகள் என்று வருகிற பொழுது அவர்களுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், ஹதீஜா அம்மையார் வழியாக அவர்களுக்கு பிறந்தவர்கள் தாஹிர் என்றும் தையூப் என்றும் காசிம் என்றும் 3 பெயர்களிலே 3 பிள்ளைகள் இருந்ததாக வரலாறுகளில் குறிப்பிடுவார்கள். சிலர் சொல்வார்கள் இல்லை 3 ஒரே பிள்ளை என்பார்கள். மொத்தத்தில் ஆண் பிள்ளைகள் ஹதீஜா அம்மையாருக்கு ரசூலுல்லாஹ் வழியாக பிறந்தது. ஆனால் அந்த பிள்ளைகளும் இறந்து விட்டன. அந்த பிள்ளைகளையும் இழந்திருந்தார்கள் ரசூலுல்லாஹ். ஹதீஜா அவர்கள் வழியாக நபிகளாருக்கு கிடைத்திருக்கின்ற பெண் குழந்தைகள் 4 பேர். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க.
இப்போ ரசூலுல்லாவுக்கு இருக்கிறவங்க தன்னுடைய பிள்ளைகள் 4 பேர், மனைவிமார்களில் திருமணம் முடித்து வாழ்ந்த அந்த ஹதிஜா தன்னை விட்டு போய்விட்டார்கள். அதற்கு பிறகு நபிகளார் ஒரு பெண்ணை அடுத்த பெண்ணை என்று திருமணம் முடிக்கிறார்கள். அப்படி திருமணம் முடித்து கொண்ட பெண்களில் கூட ஜைனப் பின்த் ஹுசைமா என்கின்ற பெண்ணை திருமணம் முடித்தார்கள் மதினாவிலே. 8 மாதம் கூட உயிர் வாழ்க்கை இல்லை, அவங்க இறந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவியையும் இழந்தார்கள், அங்கே ஒரு உயிரிழப்பை சந்தித்தார்கள். தன்னுடைய மகள்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு துன்பங்களை ஒரே கட்டத்தில் எதிர்கொண்ட நிலையில் பயணித்தார்கள் என்றால், பத்ருக்கு போகிறாங்க, அது யுத்த களம். அந்த பத்ரு யுத்தத்தை சந்தித்து, அது ரமலானுடைய மாதம், நோன்பு வைத்திருக்கின்ற மாதம், பட்டினியாக இருக்கின்ற பொழுது, எதிரிகளை சமாளிக்கக்கூடிய களத்தில் இருக்கிற பொழுது, 300 சொச்சம் பேரை வைத்துக்கொண்டு 1000க்கும் மேற்பட்டவர்களை எதிர்கொள்ளக்கூடிய களத்தில் இருக்கும் பொழுது, முழுக்க முழுக்க கவனம் இந்த போர்க்களத்தில் இருக்கிறது. தன்னுடைய மகள் ருக்கையா அவர்கள் ஊரில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலையும் இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பத்ர் யுத்தத்துக்கு வர வேணாம், அவங்க மருமகன், நீங்கள் மனைவியை பார்த்து கொண்டு இருங்கள் என்று அந்த ருக்கையா அவர்களை பார்த்து கொண்டு இருப்பதற்காக அங்கேயே இருக்கட்டும் என்று சொல்லி விட்டுவிட்டார்கள். ஆனால் இந்த போர்க்களம் முடிவு பெறுகிறது. குஃபார்கள், முக்கிய தலைவர்கள் அங்கே பூண்டோடு அழிக்கப்பட்டார்கள். இந்த பத்ருக்களம் தான் ஒட்டுமொத்த அரபுலகத்திற்கும் நபிகள் நாயகத்தின் வரவு மட்டுமல்ல, நபிகள் நாயகத்தின் ஆளுமை, நபிகள் நாயகம் எடுத்து சொன்ன கொள்கையினுடைய உயிரோட்டத்தை உலகத்திற்கு விழிப்புணர்வாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடம் புகட்டப்பட்ட ஒரு களம். அந்த பத்ருக்களத்தை கொண்டு மதீனா நகரத்தில் முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு களம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரை முடித்துவிட்டு மதீனாவில் நுழைகிற பொழுது ஒரு மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்திருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உள்ளத்தில் இன்னொரு கவலை, ருக்கையாவுக்கு உடல்நிலை சரியில்லை. பத்ர் யுத்தத்தை முடித்துவிட்டு ஊருக்கு வருகிறார்கள். ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்திருக்கிறார்கள். அவங்க இறந்துட்டாங்க, இறப்பு செய்தி தான் நிகழ்வு. அப்போ தன்னுடைய மகளை அங்கே இழந்து நபிகளார் இந்த நேரத்தில் ஒரு பக்கம் மகிழ்ச்சி பெறுவதா, இன்னொரு பக்கம் கவலை அடைந்து கண்ணீர் வடிப்பதா, அதையும் எதிர்கொண்டார்கள். சரி, ருக்கையா இறந்துட்டாங்க. தன்னுடைய மருமகன், ரொம்ப வெக்கப்படக்கூடிய நல்ல ஒழுக்கம் மிக்க ஒரு மருமகனார் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களை விட மனசில்லை. தன்னுடைய இன்னொரு மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அதே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். ஒரு சில மாதங்கள் குடும்பம் நடத்தினார்கள். உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உடல்நிலை நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார்கள். நபிகளாருடைய 2 பெண் மக்களும் இறந்து விட்டார்கள். இனி இருக்கிறது 2 பெண் மக்கள் தான். இன்னொருத்தவங்க யாரு? ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், 18 வயசு, சின்ன பொண்ணு தான். அந்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு கட்டத்தில் மரணித்து விட்டார்கள் என்கின்ற நிகழ்வு வருகிற பொழுது அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டார்கள். அப்போது ருக்கையா அவர்கள் இறந்துட்டாங்க, ஜைனப் இறந்துட்டாங்க, உம்மு குல்சூம் இறந்துட்டாங்க. இருக்கிறது ஒரே ஒரு பெண் மகள் ஃபாத்திமா தான். பாருங்க, இவருக்கு வாரிசுன்னு இருந்தா, ஆண் வாரிசுன்னு வந்தால் மாரியத்துல் கிப்தியா என்கின்ற பெண் வழியாக நபிகளாருக்கு இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை இருந்தது. பிறந்த குழந்தை சில மாதங்கள் கழிந்தது. அந்த குழந்தையும் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டது. அந்த குழந்தைக்காக நபிகளார் கவலைப்பட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள். இப்ராஹிமே, உன்னை பிரிந்ததற்காக நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த மாதிரியாக தன்னுடைய மகனையும் இழந்தார்கள். இதெல்லாம் நபிகளார் சந்தித்த உயிரிழப்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வயசு வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். பச்சிலம் குழந்தைகள் இழந்திருக்கிறாங்க. மூதாட்டியான நிலையில் அந்த ஹதிஜா அம்மையாரை இழந்தாங்க, அபுத்தாலிபை இழந்தாங்க. சம வயதில் இருக்கக்கூடியவர்களாக தன்னுடைய மகள்களை இழந்தார்கள். அதாவது ஒரு 18-20 அந்த மாதிரியான ஒரு இளம் வயதில் இழந்தார்கள். இப்படி பல நிலைகளில் தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள் நபிகள் நாயகம். ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த ஃபாத்திமா அம்மையார் அவர்களை தான் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் பார்த்தார்கள். ஒரு மக இருந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் விரைவில் இறந்து விடுவார்கள் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு செய்தி வந்து விட்டது. எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூப்பிட்டு, ஃபாத்திமாவே, ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலானில் வந்து திருக்குரானை ஒரு முறை என்கிட்ட கேட்பாங்க. ஆனால் இந்த முறை 2 தடவை கேட்டிருக்கிறார்கள். எப்போ? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல்ல மௌத்தானாங்க. அதற்கு முந்தின மாதம் சஃபர்.
அதற்கு முந்தின மாதம் முஹர்ரம், அதுக்கு முந்தின மாதம் துல்ஹஜ், அதுக்கு முன்னாடி துல்காதா, அதுக்கு முன்னாடி ஷவ்வாலு, அதுக்கு முன்னாடி ரமலானு. அந்த ரமலானில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகை விட்டு நம்ம பிரிந்துடுவோமோ என்கிற ஒரு நிலை இருக்கிறது என்று தன்னுடைய இறப்பை குறித்து தானே முன்னறிவிப்பு செய்யக்கூடிய நிலையில் இந்த தூதர் இருக்கிறார். அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாயார் ஹதீஜா இல்லை, சகோதரிகள் ருக்கையா இல்லை, உம்மு குல்சும் இல்லை, ஜைனப் இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு அந்த இரத்த உறவு தன்னுடைய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த தந்தையை தவிர வேறு யாருமே இல்லைங்கிற அளவில் இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தையை இழந்து விடுவோமோ என்கின்ற கவலையிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழுகாத, எனக்கு பிறகு நீதான் என்னை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாய், விரைவில் இறந்து விடுவாய், இந்த உலகத்தில் இருக்க மாட்டாய், விரைவில் இறந்து விடுவாய் என்கின்ற முன்னறிவிப்பையும் சொல்கிறார்கள் என்ற ஹதீஸுகளில் பார்க்கிறோம். இன்னும் சில அறிவிப்புகளில் இன்னக்கி குந்தி சய்யிதத்து அஹ்லில் ஜன்னா, நீதான் சொர்க்கத்தில் பெண்களின் தலைவியாக இருப்பாய் என்று சொன்னதாகவும் வருகிறது. ஆனால் இப்படி ஒரு அறிவிப்பை கேட்ட உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்கின்ற செய்திகளை பார்க்கிறோம். இந்த நிகழ்வை பாருங்க, ஒரு கட்டத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எத்தனையோ இழப்புகளை சந்தித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இழக்கப் போகிறோமோ என்று கவலைப்பட்டு கண்ணீர் வடித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பிறகு தானும் இந்த உலகை விட்டு போய்விடுவோம் என்பதை தெளிவுபட்ட உடனேயே தெளிவடைந்து விட்டார்கள், சந்தோஷமடைந்து விட்டார்கள். ஆனால் தந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பெண் மக்களையெல்லாம் இழந்துவிட்டு, தன்னுடைய பாசத்திற்குரிய மனைவி ஹதிஜா அம்மையாரையும் இழந்துவிட்டு, தன்னுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் இழந்துவிட்டு இருக்கின்ற ஒரே ஒரு பெண் மகள் ஃபாத்திமா, அந்த பெண்ணும் தனக்கு பிறகு விரைவில் மரணித்து விடுவார் என்பதை தானே சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட மன உறுதி இருந்திருக்கும் என்று பாருங்கள். அவர்களை விடவா நாம் இந்த உலகத்தில் உயிரிழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம்? அவர்களை விடவா நோய்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஏதோ சற்று பெரியவர்கள் இறந்துட்டாங்க என்று மட்டுமா இருந்தது? அவர்களுடைய பேர பிள்ளைகள் நபிகளாருக்கு ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வழியாக அப்துல்லா என்கின்ற ஒரு பேரன் இருந்தான். ஹசன் ஹுசைன் தான் அலி ஃபாத்திமா அவர் வழியாக நபிகளாருக்கு ஹசன் ஹுசைன் பேர பிள்ளைகள் இருந்ததை நம்ம வரலாறுல படிச்சிருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஸ்மான் ருக்கையா அவர்கள் வழியாக அப்துல்லா என்ற குழந்தை இருந்தது. 6 வயசில் இருந்த அந்த பிள்ளை முகத்தில் சேவல் கொத்தி விடுகிறது. அது சற்று விஷம் பாய்ந்து விட்ட காரணத்தினால் எந்த விதமான சிகிச்சையும் பலன் இல்லாமல் அந்த குழந்தை இறந்து விடுகிறது. 6 வயது பேர குழந்தையை நபிகளார் இழந்த நிலையை கண்டார்களே. சில நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் உயிரிழப்பு வருகிற பொழுது நாமே புலம்புவோம், என்னங்க சாவு நமக்கு வந்தாலாவது பரவாயில்லைங்க, நம்மளோட பெரியவங்க வந்திருந்தாலும் பரவாயில்லைங்க, பச்சை குழந்தைங்க அப்படின்லாம் பேசுவார்கள். அதாவது இந்த குழந்தையுடைய உயிரை போய் அல்லாஹ் பிரிச்சுட்டானே என்பதுதான் அதன் அர்த்தம். அல்லாஹ் ஆவேசப்பட்டிருக்கிறான், ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்ததாக இவனுடைய வாயில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்தும். எந்த அளவுக்கு சொல்லுவாங்க, இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, மரணம் வருதெல்லாம் பாவத்திற்குரிய அடையாளம் என்று நினைத்து கொண்டு இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு என்று கேட்பார்கள். இறைவன் அனைவருக்கும் மரணத்தை நியமித்து வைத்திருக்கின்றான். கண்டிப்பாக நிர்ணயிக்கப்பட்ட மரணம் நடந்தே தீரும், எந்த வயசுலையும் வரலாம் என்று கடந்து விடாமல் இவன் இறைவனை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலை இந்த மரண நிலைகளில் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறைவன் தன்னை கைவிட மாட்டான் என்பதை நம்பி இருக்கின்ற இந்த தூதர் எத்தனை இழப்புகளை எதிர்கொண்டார்கள். தன்னுடைய பேரன் இன்னொன்று ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வழியாக தனக்கு இருந்த அந்த பேர குழந்தையையும் குழந்தை நிலையிலேயே மூச்சு திணறி இறந்து விடுகிறது, அதையும் கண்டார்கள். இப்படி எத்தனையோ இறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டு சகித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? அவை அனைத்தும் அல்லாஹுவால் விதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சோதிக்கின்றான். யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ சோதிப்பான், அவ்வளவுதான். ஒரு மனிதனுக்கு மிக மிக இந்த உலகத்தில் விருப்பத்திற்குரியது எது இருக்கிறதோ அதை இறைவன் கைப்பற்றி விட்டால் அதற்கு பகரமாக இவன் நன்மை எதிர்பார்த்து பொறுத்து கொள்வானேயானால் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்பதை நபிகளார் சொன்ன ஒரு தூதர் தனக்கு ஏற்படுகிற துன்பத்தில் பொறுத்து கொண்டால் நமக்கு அதற்கு சொர்க்கத்தை பகரமாக தருவான் என்பதை
தனக்கு பொருந்தி கொள்ள மாட்டார்களா? யோசிச்சு பாருங்க. உலகத்திற்கே இதை அறிவுரை சொன்னவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், மாலி அப்துல் மூமின் இந்தி ஜஸாஉன் இல்லா கபல்து சஃபியஹு மின் அஹ்லி துன்யா. ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு நான் வழங்குகிற கூலி எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறானாம், அவனுக்கு விருப்பத்திற்குரிய ஒன்றை இந்த உலகத்திலிருந்து நான் பறித்து கொண்டால், கைப்பற்றி கொண்டால், சும்மஹ்தஸபஹு, அவன் அந்த நேரத்தில் நன்மையை நாடி பொறுத்து கொள்வானேயானால், இல்லல் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் நான் தரல. நமக்கு ஏற்படுகிற இழப்புக்கு அல்லாஹ் மறுமையில் கொடுக்கின்ற பரிசு அது. எதை இழந்தாலும் சரிங்க, பல ஆண்டுகள் நகமும் சதையுமாக வாழ்ந்து விட்டோம், பரஸ்பரமாக பழகிவிட்டோம், நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை ரகசியங்களையும் ஒருத்தியிடம் ஒப்படைத்து விட்டோம். அந்த பெண், அந்த மனைவி நமக்கு பக்கபலமாக இருந்தவள், நம்முடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்றவள், நம்முடைய எல்லா கவலைகளிலும் கண்ணீர்களிலும் கலந்து கொண்டவள், நம்முடைய எத்தனையோ நடவடிக்கைகளில் நம்மை பார்த்து புகழ்ந்து பல கட்டங்களில் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்து நம்மை பக்குவப்படுத்தியவள், எத்தனையோ தருணத்தில் நம்மோடு வந்த இந்த மனைவி நம்மை விட்டு பிரிந்து விட்டாள் என்றால் அல்லாஹ் இதற்கு நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், நாம் பொறுத்து கொள்வோமே. ஆனால் நாம் பெற்றெடுத்த பிள்ளை அவ்வளவு அழகாக பார்த்து ரசித்து வளர்த்தெடுத்து ஆளாக்குகிற பொழுது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு பொழுதிலும் அந்த குழந்தையினுடைய அத்தனை அசைவுகளையும் ரசித்து கொண்டே வாழ்க்கை கழித்து கொண்டிருக்கிற பொழுது, திடீரென்று அந்த குழந்தையை நம்மை விட்டு அல்லாஹ் பிரித்திருக்கிறான் என்றால் மறுமையில் நமக்கு வழங்குவான், சொர்க்கத்தை வழங்குவான். நாம் சகித்துக் கொள்வோமே ஆனால் அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுப்பான் என்று நாம் உள்ளத்தில் ஏந்தி கொள்ள வேண்டாமா? எத்தனையோ அறிவுரைகள் இருக்கிறது, எத்தனையோ இழப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு இழப்புகளிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் எது? இந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோமையானால் எத்தனை துன்பங்களையும் அழகாக எளிதாக நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கலாம். இது மட்டும் அல்லாம இந்த உலகத்தில் நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது என்றால் அதில் ஏதோ ஒரு நல்லதை, நன்மையை அல்லாஹ் வைத்திருப்பான். நமக்கு பளிச்சுன்னு உடனே தெரியாது, போக போக தான் தெரியும். ஏதோ ஒரு நன்மை இருக்கும், நமக்கு தெரியாது. இறை வசனம் நபிகள் பெருமகனாருக்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆறுதலாக சொன்ன வசனம். சில நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையாக இருக்கிற பொழுது அல்லாஹ் நபிகளாருக்கு சொன்ன வசனம் எப்படிப்பட்ட வார்த்தை? அலம் நஷ்ரஹ் லக சதுரக் வ வதஅனா அன்க விஸ்ரக். நபியே, உன்னுடைய உள்ளத்தை நாம் விசாலமாக்கவில்லையா? உம்மை விட்டு உம்முடைய சுமையை நாம் இறக்கி வைக்கவில்லையா? அன்லதி அன் கல் லஹ்ரக். அந்த சுமை எப்படி இருந்தது தெரியுமா? உன்னுடைய முதுகையே உடைக்கும் அளவிற்கு இருந்தது. வரஃபஅனா லக திக்ரக் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. நபிகளாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன உறுதியை சொல்லி தருகின்றான். என்ன தெரியுமா? துன்பத்தோடு இன்பமும் இருக்கின்றது. எந்த துன்பம் வந்தாலும் சரி அங்கே ஏதோ ஒரு நல்லது இருக்கிறது என்று சொல்லி நாம் கடந்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். அதுல இன்னைக்கு கொரோனா நோய் இது பரவுது, பெரும் கொள்ளை நோய் கடுமையான முறையில் பரவுகிறது. திடீரென்று ஊரடங்கு போட்டு விட்டார்கள். இந்த நேரத்தில் ஆஹா கடுமையா மாட்டிக்கிட்டமே என்று புலம்பக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருந்தார்கள். இப்படி ஒரு நோயா என்று எதிர்பாராமல் பார்த்தவர்கள், ஆச்சரியப்பட்டவர்கள் இருந்தார்கள். இப்படியெல்லாம் நம்மளை இறைவன் ஏன் சோதிக்கிறான் என்று எதிர்த்து பேசியவர்கள் இருந்தார்கள். இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்திருக்கிற சோதனை, அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான், அவ்வளவுதான். எப்படியும் சோதிக்கிறான், இப்படியும் சோதிக்கிறான், அவ்வளவுதான் என்று கடந்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு நன்மைகள் அல்லாஹ்வால் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இல்லாமல் இருக்குமா? எந்த துன்பம் இருந்தாலும் சரி, எந்த இழப்பு இருந்தாலும் சரி, இந்த கொரோனா எத்தனை பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டது. இந்த ஊரடங்கிலே நாம் அடங்கி கிடந்தோமே, அதில் எத்தனை பாடங்களை கற்றுவிட்டோம், எத்தனை நன்மைகள் நமக்கு நிகழ்ந்திருக்கிறது என்பதை யோசிச்சு பார்த்தோமா? ஒவ்வொருவரும் யோசித்து தனக்கு வந்த அனுபவத்தை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு சிலர் சொல்கிறார்கள், இந்த கொரோனா வந்ததற்கு பிறகுதான் ஒவ்வொருவனும் சிந்திக்க ஆரம்பிக்கின்றான், நம்மை விட ஒரு பேராற்றல் ஒன்று இருக்கிறது, கடவுள் ஒருவன் இருக்கிறான். எவனவனோ தன்னை வல்லரசு அதிபன் என்று பேசிக் கொண்டிருந்தவன் இருந்தான், தன்னை பெரிய ஆட்சியாளர், அடக்குமுறையாளர் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். தனக்கு எத்தனையோ ஆற்றல் இருக்கிறது, தன்னுடைய நாட்டில் எத்தனையோ வளங்கள் இருக்கிறது, எதையும் சாதித்து விட முடியும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தவனுடைய தலையிலே ஓங்கி அடித்தது போல உன்னை விட மிக்க மேலானவன், உனக்கே தெரியாத ஒரு கிருமி, ஒரு சின்னஞ்சிறு கிருமியின் மூலம் ஒட்டுமொத்த உலகத்தை சம்பிக்க செய்வான். இவன் இன்றைக்கு போர்க்களத்திற்கு பெரிய ஆயுதங்களை காட்டி மிரட்டுவான்.
எத்தனை நாட்டு வல்லரசு அதிபனாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டை அச்சுறுத்தலாம், 10 நாடுகளை அச்சுறுத்தலாம். உலகை அச்சுறுத்தி உலகை நிறுத்தி ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய ஆற்றல் எவனுக்கும் கிடையாது, அல்லாஹுவை தவிர. அல்லாஹ் நாடினான், ஒரே ஒரு கிருமி இறக்கி விட்டான், ஒட்டுமொத்த உலகமும் அப்படியே ஹேங் ஆயிருச்சு. அப்படி மொபைல் ஹேங் ஆகிற மாதிரி டக்கு நின்றுச்சா இல்லையா? இன்னும் ஊரடங்கு நம்ம ஊருக்கு மட்டுமா, நம்ம மாவட்டத்துக்கு மட்டுமா, நம்ம மாநிலத்துக்கு மட்டுமா, நம்ம நாட்டுக்கு மட்டுமா? உலகத்துக்கே அத்தனை இடத்துலையுமே அப்படியே திகச்சு போனார்களே. சர்வதேச அடங்கு ஏற்பட்டுச்சா இல்லையா? இதற்காக வேண்டி இறைவன் பெரிய ராட்சச மிருகங்களை கொண்டு வந்து இறக்கினானா? பூகம்பங்கள், சுனாமிகள் கூட சில நாடுகளை சேதப்படுத்தி இருக்கும். ஒரு கிருமி அவ்வளவுதான் மொத்த உலகத்தை ஸ்தம்பிக்க வச்சிருச்சே. நம்மை விட பேராற்றல் மிக்க இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று சிந்திக்க தூண்டி இருக்கிறது. நன்மையா தீமையா? கொரோனாவில் தானே இந்த சிந்தனை ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, ஒவ்வொருவனும் இதில் நோய்வாய்ப்பட்டுட்டான் வைங்க, இதுல ஏதோ ஒரு சிக்கல்ல ஆட்பட்டான் வைங்க, அந்த நேரத்தில் பலருடைய உதவியை எதிர்பார்த்திருக்கிறான். நோய்வாய்ப்பட்ட நிலையில கொரோனா பாசிட்டிவ் என்று வந்துச்சுன்ன உடனே இவன் தனிமைப்படுத்தப்பட்டுறான், நேர மருத்துவமனையில் கொண்டு வந்து அடைக்கப்பட்டுறான். அதுல தனி இடம், அவனிடமிருந்து நோய் கிருமி வந்துவிடும், மற்றவர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் என்று வந்த உடனே அவனால நான் மாட்டிக்க கூடாது என்று பெத்த தாயா இருந்தாலும் ஒதுங்கி இருக்கணும், பிள்ளையா இருந்தாலும் ஒதுங்கி இருக்கணும், அண்ணனா இருந்தாலும் ஒதுங்கி இருக்கணும். யாரும் யாருக்கும் கை கொடுக்க முடியாத நிலை எப்படி இருக்கும் என்பதை கண்கூடாக காட்டிவிட்டதே இந்த கொரோனா. அல்லாஹ் மறுமையிலே சொல்கிறானே, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, ஒவ்வொருவனும் அந்த நாளிலே தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். ஓ உம்மிஹி ஓ அபிஹி ஓ சாஹிபத்திஹி ஓ பனிஹி, தன்னுடைய தாயை விட்டு தந்தையை விட்டு அனைவரையும் விட்டு விரண்டு ஓடுவான். ஏன்? ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய காரியங்களே பெருசா தெரியும். ஆஹா, ஒருத்தன்ட்ட போய் நெருங்கணும், மகன்கிட்ட கிட்ட போனோம், நம்ம அமலை அவன் பிடுங்கிட்டான்னா நாம நரகத்துக்கு போகணும், அல்லது அவன் அமலை நம்ம வாங்கிட்டோம்னா நாம சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்று நம்ம அமலை வாங்க வந்திருக்கிறோமோ நினைத்து கொண்டு, நற்கூலியை பெற வந்திருக்கிறோமோ நினைச்சுக்கிட்டு நம்மளை பார்த்து நம்ம புள்ள ஓடுவான். தன்னை காத்து கொண்டால் போதும் என்று எல்லோரும் ஓடுவான் என்பதை எப்படி என்பதை அனுபவபூர்வமாக இந்த கொரோனா காட்டிவிட்டதே. அவரவர் நாளை மறுமையில் தனக்காக, தன்னுடைய கபருக்காக, தன்னுடைய மறுமை வாழ்வுக்காக என்ன சேர்த்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தனையை கிளப்பி விட்டதா இல்லையா? இது எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிற பலதரப்பட்ட நெகிழ்வூட்டு மாற்றங்கள் இது. அதே போல சிலர் வீண் விரயம் செய்யக்கூடாது என்பதை இந்த தருணத்தில் தான் நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டோம். பொருளாதாரங்களை சகட்டுமேனிக்கு செலவழித்தவர்கள், பொருளாதாரம் கிடைக்கிறது, இன்னைக்கு சம்பாதிக்கிறோம், 1000 ரூபாய் கிடைக்குது, அன்னைக்கே செலவு பண்ணி அத்தனையும் தின்னு தீத்தாச்சு. இப்படிப்பட்ட குடும்பங்கள் எத்தனையோ பேர். இப்ப திடீர்னு கொரோனா வந்துருச்சுன்றாங்க, ஊரடங்குன்றாங்க, 2 மாசம் 3 மாசம் நிப்பாட்டிட்டாங்க. இந்த காசுக்கு என்னடா பண்றது, யார்கிட்ட போய் கடன் கேட்டு நிக்கிறது, இப்ப காசு இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற நிலை. ஆஹா, அன்றைக்கு வீண் விரயம் செய்தோமே, வெட்டியாக செலவு செய்தோமே, காசு பணத்தை கொஞ்சம் சேமிக்காமல் இருந்து விட்டோமே, இன்றைக்கு கை சேதப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோமே என்று புலம்புகிறார்களே. அத்தனை பேருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இனிமேல் பார்த்து பக்குவமா செலவு பண்ணு, வீண் விரயம் பண்ணாதே என்கிற பாடத்தை இந்த கிருமி கற்றுக் கொடுத்ததா இல்லையா? அல்லாஹ் கற்றுக் கொடுக்க வைத்தானா இல்லையா? அதே போல இன்னொரு நிகழ்வுகளை பாருங்கள். குழந்தை பிறக்கிறது, ஒரு கர்ப்பிணி பிரசவமாகும் வரைக்கும் இந்த கர்ப்பிணிக்கு மருத்துவர்கள் எத்தனை அச்சுறுத்தல்களை சொல்லியிருப்பார்கள். பிள்ளை பேர் வரைக்கும் 1000 ஸ்கேன் பண்ணணும், 1000 டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு வா, இதுக்கு வா, அடுத்த வாரமா, அடுத்த மாசமா, அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு, அப்படி இப்படி தோலாந்துருத்தின்னு 1008 டெஸ்ட் வந்துடும். கடைசியில் மகப்பேறு வரைக்கும் கிட்டத்தட்ட பல்லாயிரங்களை சாப்பிட்டு விடுவார்கள் மருத்துவர்கள். மருத்துவமனைக்கு தண்டம் கட்டணும், இப்படி போகும். இப்போ ஊரடங்குன்னு உடனே இப்போ எந்த ஆஸ்பத்திரிக்கு போக? 2 மாசம் 3 மாசம் ஆயிடுச்சே, எல்லாம் அடப்பட்டு கிடந்தாச்சே. இப்போ டாக்டர்கிட்ட கேட்டா வந்துடாதீங்க வந்தாதீங்க, பிரசவத்துக்கு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ இடைப்பட்ட நாளில் எடுத்த டெஸ்ட் எல்லாம் என்ன நிலைமை? டெஸ்ட் எடுத்தே தீரணும் நீங்களே, குழந்தை திரும்பி இருக்கா, வளைஞ்சிருக்குதா, நெளிஞ்சிருக்குதா, அத்தனையும் பார்க்கணும் நீங்களே. அந்த நிலைமையெல்லாம் என்ன இல்லை, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இல்லைன்னு இப்போ தெரிகிறது. இத்தனை நாட்கள், இத்தனை ஆண்டுகள் நம்மை எப்படி பயமுறுத்தி இருக்கிறார்கள் என்று இந்த கிருமியினால் அல்லாஹ் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டானா இல்லையா? அதே மாதிரி இன்னும் சில நிகழ்வுகளை சொல்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும் என்கின்ற மரண சிந்தனை இருக்கிறது. ஏதோ பெரிய நோய் வந்தல்ல, பெரும் விபத்துகள் வந்தல்ல, ஒரு சின்ன கிருமி உயிர் போகும்னா போயிடும், அவ்வளவுதான்.
சாதாரணமானது கிடையாது. மரணம் நமக்கு வந்துவிட்டால் அந்த மரணத்தின் மூலமாக நாம் படிப்பினை பெறவே முடியாது. அடுத்தவனுக்கு வந்த மரணத்தை வைத்துத்தான் நாம் படிப்பினை பெற முடியும். நாமும் ஒரு நாள் சாக போகிறோம் என்ற படிப்பினையை பெற முடியும். அந்த சிந்தனை அல்லாஹ் இந்த நேரத்தில் ஏற்படுத்தியிருக்கானா இல்லையா? உலக அளவிலே மரண சிந்தனை எப்படி? இன்றைக்கு இத்தனை பேருக்கு பாசிட்டிவ், இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள், 2 லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள். உலக அளவுலங்க 2 லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கானவர்கள், கோடிக்கணக்கானவர்களுக்கு கொரோனா தொற்று. உலக அளவுல ஒவ்வொரு நாட்டிலையும் 1000 10,000 கொத்து கொத்தாக இறந்தார்களே. மரணம் எங்கும் எப்போதும் யாருக்கும் ஏற்படும் என்பதற்கு இது சான்றில்லையா? அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான். அதே மாதிரி இன்னொரு நிகழ்வை பாருங்கள். சின்னஞ்சிறு குடும்பத்தவர்கள், நடுத்தர வாசிகள், ஏழைகள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க தெரியாமல் வளர்த்து விட்டோம், ஊதாரிகளாக வளர்த்து விட்டோம் என்று கவலையும் கண்ணீரும் வடித்தவர்கள். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பிள்ளைகள் வீட்டிலிருந்து 400 ரூபாயிலிருந்து 500 ரூபாயை அடித்து பிடுங்கி கொண்டு ஓடுகிறார்கள். இருக்கின்ற பொருட்களை எடுத்து அடமானம் வைத்து செலவழிக்கிறார்கள். இருக்கிற பொருட்களை உடைத்து கட்டாயப்படுத்தி பெற்றவர்களை சித்திரவதை செய்து பணத்தை பறிக்கிறார்கள், அல்லது நகைகளை திருடியாவது போய் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன செலவு பண்றான்? 100 ரூபா 200 ரூபா ஒரு நாளைக்கு. இப்போ ஒரு 4 வேளை 5 வேளை டீ ஸ்நாக்ஸுங்கிற பேர்ல ஒரு 100 ரூபா. வெட்டியா ஊர் சுத்துறதுக்கு ஒரு பைக்கை வாங்கியாச்சு, அதுக்கு செலவழிக்கிறங்கிற பேர்ல ஒரு 200 ரூபா. அது போக குடி கூத்து, இதுல ஒரு 200-300 ரூபா. இப்படியாக 1000 ரூபாய் போனதே. இப்ப ஊரடங்குன உடனே என் குடும்பத்துல இறைவனுடைய அருளால் ஒரு 30,000 ரூபாய் மிச்சமாயி போச்சு. எத்தனையோ குடும்பங்கள் இதன் மூலமாக சந்தோஷப்பட்ட நிலையும் பார்க்கிறோம். நன்மை இல்லைங்கிறீங்களா? நிறைய நன்மைகள் இருக்கும். நம்மை விட மேலான ஆற்றல் பெற்ற ஒருவன் இறைவன் இருக்கின்றான். அனைத்தும் இயற்கை என்று இறைவனை மறுக்கவே முடியாது. இறைவன் என்கின்ற ஒரு சக்தி தான் இவை அனைத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறான் என்பதை அவனுடைய சிந்தனையை தட்டுவதற்கு காரணமாக இந்த கிருமி அமையவில்லையா? இது போன்றுதான் இது கொரோனா மட்டுமல்ல, நமக்கு நாம் சந்தித்திருக்கிற அது டெங்கா இருந்தாலும் சரி, காலராவாக இருந்தாலும் சரி, டைஃபாய்டாக இருந்தாலும் சரி, காமாலையாக இருந்தாலும் சரி, காய்ச்சலாக இருந்தாலும் சரி, தலைவலியாக இருந்தாலும் சரி, உலகத்தில் மனிதன் சந்திக்கின்ற எல்லா துன்பங்களிலும் சரி ஏதோ ஒரு நன்மைகளை அல்லாஹ் தெள்ள தெளிவாக வைத்திருப்பான். அது நமக்கு படிப்பினையாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு பயணிப்போமையானால் இது போன்ற எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நாம் மனம் தரளாமல் அல்லாஹ் மீதான நம்பிக்கையிலே உறுதியோடு நிலைத்திருக்க முடியும். இது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வருகின்ற சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டிய வழிகள். இன்னொரு வகையான சோதனைகளை இறைவன் கொடுக்கிறான். நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி எதிரிகள் வழியாக எத்தனையோ சோதனைகளை கொடுக்கிறான். அந்த சோதனைகள் நம்மை ஏராளமான வகையிலே காயப்படுத்தி கொண்டிருக்கிறது, கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது, நம்மை கடுமையான ஒரு வேதனையில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது.